திரு செங்கை பத்மநாதன், ஜனநாயகத்து மக்கள் தேர்ந்தெடுத்து போன உறுப்பினர்கள் தான் சட்டசபை. அங்க மக்களோட பிரச்சனையை பேசுறதுதான் ஜனநாயகம். அங்க மக்கள் காவலர்களுக்கே பிரச்சனை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர்றது கூட அங்க ஒரு உரிமை மறுக்கப்படுது அப்படின்னா இங்க ஜனநாயகம் எங்க இருக்கு? ஜனநாயகன்றது திமுக ஆட்சி வந்தா எப்பவுமே இருக்காதுமா. பொதுவா நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மையார் காலம் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, அவங்க ஆட்சி கையெழுத்து போடும் போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க எல்லாம் மாற்று மாநிலத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் ஒரு நிலை. ஆனா இப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதுக்கு ஒற்றை காரணம், பல குற்றவாளிகள் திமுகவில் பதவியில் இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனீங்கன்னா உடனே அவர் கேட்பார், யார்கிட்ட பேசணும், நீங்கள் கனிமொழிகிட்ட பேசணுமா, உதயநிதிகிட்ட பேசணுமா, தளபதிகிட்ட பேசணுமா, இந்த மந்திரி பேசலாம், அந்த மந்திரி பேசலாமான்னு எடுத்து பேசினா அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவார், எதுக்குடா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை சொல்லி விட்டுடுவார். 1 லட்சம் எஃப்ஐஆர் திமுகவில் சொல்லி போர் அடிச்சு போச்சிருக்கு. அது அதிமுக பீரியடில் 8 லட்சம் எஃப்ஐஆர். எதில் போட்டி இருக்கணும்? கடன்லையா போட்டி இருக்கணும்? நீங்கள் 10 வருஷத்தில் 5 லட்சம் கோடி, இவங்க 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி. அந்த கோடி வாங்கி வளர்ச்சி பண்ணீங்க. நீங்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 50,000 கோடி வாங்கி பழைய கடனுடைய வட்டிக்கு 15,000 கோடி கட்டியிருக்காரு. இந்த அவலம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. கடன் வாங்கி வட்டி கட்டும் அரசு இது மட்டும்தான். அதில் தயவு செஞ்சு. ஆனால் முதலமைச்சர் சட்டசபையில் என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, வேணும்னே மக்கள் கிட்ட ஒரு புரளியை கிளப்புறாங்க. உண்மை, புரளின்றது உண்மைதான். சாவு புரளியா, செயின் ஸ்னாப் பொருளியா, பாலியல் பலாத்காரம் பொருள், இன்னைக்கு உசிலம்பட்டி முத்து ஒவ்வொரு இடத்துலயும் எவிடன்ஸ் இருக்கமா, போஸ்ட்மார்டம் இருக்கமா, ஒவ்வொரு அந்த துணை ஆய்வாளர் கொலைமா, அதை நீங்க சட்டம் நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு அவர் செத்துருக்க மாட்டார் இல்லையா? அது போகட்டும். அவருடைய மகன் எனக்கு அப்பாவுக்கு நடந்த நிலைமை எனக்கு வரும்னு சொல்லியிருக்கான். ஒரு ஆளை சென்ட்ரியை போட்டிருக்காங்க, 1-2 காவலர்கள். அது காப்பாற்றாது. குற்றம் செய்த நபர்கள் உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கப்படணும். அதே மாதிரி ஜாபர் அலி கொலை, யாரை கைது பண்ணியிருக்காங்க, லாரி டிரைவரையும். அதெல்லாம் எப்படி நிறுத்தும்? அந்த உரிமையாளர் டெண்டர் எடுத்து அந்த உரிமையாளர் கைது. அதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டா அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, குற்றம் நடந்தோடனே குற்றவாளிகளை தான் நாங்க கைது பண்றோமே, நடவடிக்கை எடுத்திருக்கோமே, அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. கடந்த முயற்சி அது குற்றவாளியை கைது செஞ்சுதான் ஆகணும் நீங்க. ஆனா 100 பிரச்சனை அதுல ஒருத்தரை கைது செஞ்சா போதுமா? நீங்க எஃப்ஐஆர்ல போட்டி இருக்கணுமா? நிறைய பேருக்கு நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அந்த அச்சம் வரும். அந்த அச்சத்தை கொடுத்தாதான் அந்த அதிகாரம். அது இல்லாமல் நீங்கள் மேம்போக்கில் எதில் எடுத்தாலும் ஊழல்மா. இப்போ அந்த நம்ம சகோதரி சொன்னாங்க, கல்வியில் சிறந்து இருக்கணும், லேப்டாப் தரணும். இல்லை, இதை பரிச்சயம் முடிய போகுது, இனிமேல் நீங்கள் லேப்டாப் தந்தானே தராப்படம் என்ன? அதுவும் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஆட்சி ஓராண்டு தான் இருக்க போகுது. அடுத்து இனிமேல் திமுக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் ஆமாம்மா, நான் கிராமமாக சுற்றுப்பயணம் செய்கிறேம்மா, நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய தலைவராக, ஒரு பொதுச் செயலாளராக நான் பார்க்குற நிலையில் பார்த்தேன். இனிமேல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் கூட என்னங்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? மக்கள்லாம் வெறுத்து போயிருக்காங்க. எந்த ஒரு துறையிலும் விவசாயத்துல பிரச்சனை, மீனவர்களுக்கு பிரச்சனை, மீனவர்களுக்கு மானிய டீசல் கொடுக்கல, விவசாயிகளுக்கு கொள்முதல் பண்ற நெல்லுக்கு கமிஷன் கேட்குறாங்க. அதே சமயத்தில் அந்த நெல்லே முளைக்குது, அந்த அளவுக்கு கொள்முதல் தாமதமாகுது. டாஸ்மார்க்ல 5 ரூபாய் 10 ரூபாய். ஒன்று என் உயிரை தந்து வரியை செலுத்தி மாநிலத்தை காப்பாற்றும் 40-50 கோடி வருது. அதுல ஒரு ஊழல்னா எப்படிமா ஏத்துக்க முடியும்? முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில பெண்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு பெருமையா சொல்றாரு. அவர் சொன்னாதானே முடியும். அதனால அவர் என்ன பண்றாரு, இப்ப அவருடைய ஆட்சியை பத்தியே பேசுறது இல்ல, மும்மொழிக்கு போயிடுறாரு. உடனே தொகுதி சீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு இப்பயே நடக்க போகுது. இன்னும் 3-4 வருஷம் ஆகுது. அது வந்தா பிஜேபிக்கே பாதிப்பு. அதனால அவங்க செய்யவே மாட்டாங்க. அது முழுமையா தெரியும். இப்ப புதுசா வக்பு வாரியத்தை பத்தி அப்படி அவங்களே செய்ய மாட்டாங்களா? அப்புறம் இவங்க அதுக்காக போராடுறாங்க. இவங்க அதுதான் மடைமாற்றம் அரசியல். ஏன்னா அவங்க இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா கூட இன்னும் 3 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வரும். இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு பாலியல் பிரச்சனை இருக்கு சார், இன்னைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு சார், மீனவர்களுக்கு மானியம் கொடுக்கல சார், 100 நாள் வேலையை 150 நாள் தரேன்னு சொன்னீங்க வாக்குறுதி. இன்னைக்கு ஒரே வருஷமா இந்த 100 நாள் திட்டத்தில் 30-20 நாள் கூட வேலை தராம நவம்பர் மாசத்துல இருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்ல சாப்பிட்றாங்க. அவங்க இந்த சிந்தனை கூட இல்லை. எந்த துறை, மருத்துவம் எடுத்தீங்கன்னா மருத்துவர்கள் இல்லை, அதனுடைய நியமனம் இருக்கு. மருத்துவருடைய நியமனத்தில் ஆர்டிபின்னு ஒன்று இருக்கு, அது மூலமாக தான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, அதை விட்டு நேரடியாக எடுக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு 2000-3000 அந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தலைப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா காவல்துறைக்கு பாதுகாப்பு அப்படின்றது
எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இதை விட மோசமா உலகத்தில் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. நீங்களே சொன்னீங்களே டிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு அந்த பிரச்சனை சொன்னீங்களே, அதுதான் உண்மை. எந்த காவலர்களும் ஹாப்பி. ஏன் காவலர்களுக்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு? நீங்க அரசியல் குறுக்கீடு தாம்மா. நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு குற்றவாளி வரான், கைது செய்யப்படுறான், அது அவங்களுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூட, துணை முதலமைச்சர் கூட, மந்திரி கூட, எம்எல்ஏ கூட இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? இப்ப மாட்டதே வேற வழி இல்லாம மாட்டியிருக்கான். ஆனா அவன் பாருங்க, அல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அவன் முதல் கொலை கிடையாது. எந்த குற்றவாளியும் பாருங்க திமுக ஆட்சியில் கைது பண்ண அத்தனை பேரும் ஹிஸ்டரி ஷீட்டர்னு பதிவேட்டு குற்றவாளிகள், குற்றவாளிகள் தான் இருக்காங்க, தொடர் குற்றவாளிகள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல குற்றங்களை செய்து வேற வழி இல்லாமல் மாட்டிக்கொண்ட காரணத்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எப்படி தச்சான்? ஒன்னு போட்டோ காமிச்சு தப்பிச்சுப்பான், இல்லைன்னா நான் இவர்கிட்ட பேசுறோமா அவர்கிட்ட பேச, அந்த அளவுக்கு இலகுவா இருக்கு. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாததுக்கு ஒரு காரணம் அரசியல்வாதிகள். அதிமுக ஆட்சியிலமா நானே விட்னஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது போய் அரசியல்வாதிங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கட்சியினுடைய இது, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நாங்க செய்யறோம், உங்களுடைய பேரையும் உங்களுடைய பதவியும் நீங்க இந்த நோட் புக்ல எழுதி கொடுங்கன்னா, ஐயா நான் இங்க வரல, வந்ததா நீங்க மறந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திமுக என்றாலே சட்டம் ஒழுங்கு போயிடும். அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஏன் அப்படி சொல்றீங்க? திமுக வந்தாலே அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவங்க அதாவது என்னன்னு சொல்றது, சமூக விரோதிகள் அதிகமாக ஓப்பன் மேடன்னு சொல்றது, அதை அனுபவிக்கிற ஒரு எனக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நிறைய ரவுடிகள் வந்து திமுக ஆதரவான நிலையில் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல பாருங்க பெரிய அச்சுறுத்தல் இருக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கே தெரியும் ஊழல் இருக்கும், இது ரெண்டும் இருக்கும். இப்போ அதிகமா அத்தனை துறையிலையும் பிரச்சனை. கேட்கலாம், தொடர்ந்து பேசணும். கருத்துக்கு நன்றி. திரு ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை நேர்மையா கூட விசாரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் காவலர்களுக்கு வருதா? நான் சொன்னேன், சுற்றுப்பயணம் போகும்போது கொடைக்கானல்ல கல்ல அடல் விற்கிறாங்க. எந்த மாதிரி பார்த்துருக்கோம்? இருட்டில் புதற்குள்ள வச்சு விற்பாங்க. ஒரு இரும்பு ஷீட் அடிச்சு கடையை போட்டாம்பா, அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன ஒரு கடையை போட்டு கறி, மீன், சிக்கன்ல இருந்து வருகிறாங்க. இது வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அங்க போய் கேட்டா அங்க இருக்கிற திமுக கட்சிக்காரங்க வந்து தலையீடு இருக்கும். அப்ப எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கும்? ஒன்னா ரெண்டாமா சேகர் பாபு பத்தி உயர்வா பேசிட்டு இருந்தோம். ஆன்மீகத்துல 300 கோடியில ஒரு திட்டம், அதுல 8 கோடி வந்து திட்டத்துக்குமே, வளாக திட்டத்துக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்காரு. எவ்வளவு பெரிய ஊழல் அது? கேட்டா அரசு என்ன விளக்கம் கொடுக்குது? என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, உபயதாரர்கள் தந்த பணம், அது கோவிலுக்கு தந்த பணம் இல்ல. இத போய் அந்த ஊழல் பத்தி இன்னொரு விவாதத்துல விரிவாவே பேசிக்கலாம். சொல்றேன், துறையிலும் பிரச்சனை இருக்கு. நீங்க காவல்துறையில மட்டும் சொல்லாதீங்க. நம்ம பேசுறது அத்தனையுமே மக்களுடைய நலனுக்காக தான், ஆட்சி மாற்றத்துக்காக தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு துறை இரு துறை இல்லை, அனைத்து துறைகளிலும். அதுவும் நம்ம எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு கதை. இப்போ அதிமுகவுக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு பொதுமக்களை, ஒரு மக்களின் பிரதிநிதியாக, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எண்ணிக்கையை மட்டும் 4+4 8 அதுதான் முக்கியம். அதனால தயவு செய்து நீங்கள் முன்னெடுத்த இந்த கூட்டணி வியூகத்தை அவங்க முடிவு பண்ணுவாங்க. தேர்தல் வர்றப்போ அவங்களே சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காவலர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றத ஒரு காவலர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம், என்ன பண்ண முடியும்? கட்சிக்காரங்கள தலையீடு இல்லாம பாத்துக்கிறோம். இனிமே அது நடக்காது. 4 வருஷம் போச்சு, இனிமே 1 வருஷம் தான் இருக்கு. இனிமே நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்லை. அத்தனை கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். இனிமே ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு கண்டிச்சா கூட அவன் கேட்க மாட்டான். தலைவன் மன்னிச்சு சொல்லிட்டு போயிடுவான், இல்ல லீவ் போட்டு போயிடுவான், கூப்பிட்டா போக மாட்டான். இந்த 1 வருஷமா இதை விட மோசமான நிலைக்கு செல்லப்படும், அழைத்து செல்லப்படும், சட்டம் ஒழுங்கும் அநீதிகளும் தமிழகத்தில் நடக்கும். ஏன்னா ஒரு வருஷம் தான் இது மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால் அவர்களுடைய பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான். பேச கருத்துக்கு நன்றி.